இப்போ முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு எடுத்துட்டோம்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே காமனாக வருது. அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாளாவது அதனால் அவதிப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வர்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து எல்லா டைமே போய் டாக்டரை பார்த்து டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சாதாரண வலிக்கெலாம் வந்து நம்ம டாக்டரை பார்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, டேப்லெட்ஸும் சாப்பிடணுன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த சிம்பிளான ஹோம் ரெமடிஸ், அதாவது வீட்டு முறை வைத்தியம் மூலமாகவே நம்ம வந்து இதை சரி பண்ண முடியும். ஸோ இந்த பதிவை பொறுத்தவரை நம்மளுக்கு சாதாரண மூட்டு வலியை வந்து நம்ம வீட்டு முறை வைத்தியம் மூலமாக எப்படி சரி பண்ணலாம், என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்ன வீட்டு முறை வைத்தியம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கங்க, நான் டாக்டர் தங்கவேலு துரைமுருகன், கீஹோல் ஸ்பைன் அண்ட் ஜாயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட், திண்டுக்கல் கேடி ஹாஸ்பிட்டலில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மூட்டு வலி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே வயசானவங்க காமனாக வருது. அது அவங்களுக்கு பார்த்தோம்னா மூட்டு தேய்மானம் தான் முக்கியமாக இருக்குது. அடுத்தபடியாக வந்து ஏதாவது இன்ஜுரினால, ஏதாவது காலில் அடிப்படலாம், இல்லை வந்து வீட்டு முறை காயங்கள், ஏதாவது நடந்து போயிட்டு இருக்கப்போ கால் ஸ்லிப் ஆகுது, மாடிப்படி ஏறி இறங்குறப்ப கீழே விழுகிறது, இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் விளையாடுறப்ப கால் ட்விஸ்ட் ஆகி கீழே விழுந்து ஜவ்வு கிழிஞ்சு நம்மளுக்கு பெயின் வருது. இது முக்கியமாக காரணமாக இருக்குது. மூணாவது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓவர் ஆக்டிவிட்டி, ஓவர் யூஸ் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை வந்து ஜிம்முக்கு போகிறோம், இல்லை ரன்னிங் போகிறோம், ஜாக்கிங் போகிறோம்னா ஒரு வார்ம் அப் இல்லாமல் நம்ம பண்ணுறப்ப நம்மளுக்கு மூட்டில் சுற்றி இருக்கக்கூடிய தசைகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகி நம்மளுக்கு பெயின் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் போன்ற இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளம்னாலேயும் நம்மளுக்கு மூட்டு வலி வருது. ஸோ இந்த மூட்டு வலியை பொறுத்தவரை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அக்யூட்டு, இன்னொன்று கிரானிக். திடீர்னு வரக்கூடிய வலியை வந்து அக்யூட்டு, நாள்பட்டு இருக்கக்கூடிய வலியை வந்து கிரானிக் பெயின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளுக்கு வீட்டு முறை வைத்தியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்யூட்டாக வருதுன்னா என்ன ஆயிருக்கும்னா இன்ஜுரி ஆயிருக்கும், இல்லைனா வந்து நம்மளுக்கு ஓவர் ஆக்டிவிட்டி, ஓவர் யூஸ் இன்ஜுரிஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர்றப்ப நம்மளுக்கு வந்து சில சமயங்களில் வலியோடு சேர்ந்து வீக்கமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம ரைஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தெரப்பியை ஃபாலோ பண்ணலாம். ரைஸ் தெரப்பியில் என்னன்னு பார்த்தோம்னா ஆர் ஃபார் ரெஸ்ட்டு, ஐ ஃபார் ஐஸ், ஐசிங். நம்ம அந்த முழங்காலில் வந்து நம்மளுக்கு வீக்கமும் வலி இருக்குன்னா அந்த முழங்காலை சுற்றி வந்து ஒரு ஐஸ் ஜெல் பேக் வச்சுக்கலாம். நான் வந்து ஐஸ் பேக் நம்ம வைக்கிறது மூலமாக ஒரு 10 to 15 minutes நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்க அந்த வீக்கம்லாம் நல்லா குறையும். ஸோ அந்த ஐஸ் வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த முழங்காலுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து நல்லா கம்ப்ரஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த வீக்கம் குறைஞ்சு நல்லா வலி குறையுது. ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 தடவை நம்ம வைக்கலாம், 1 or 2 days நம்ம இது வைக்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் சி ஃபார் கம்ப்ரெஷன் பேண்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுக்கு இந்த மூட்டை சுற்றி வந்திருக்க வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த கிரிப் பேண்டேஜ் சொல்ல முடியாது, அதை நம்ம சுற்றினோம்னா நல்லா வந்து வீக்கம் குறையுது. நெக்ஸ்ட் வந்து இ ஃபார் எலிவேஷன். நம்ம அந்த அடிப்பட்ட காலாக இருக்கட்டும், இல்லை அந்த வீக்கமான காலை வந்து நம்ம வந்து முழங்காலை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி வைக்கிறப்போ, ஹார்ட்லேருந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சோம்னா அந்த வீக்கம் நல்லா வந்து ரெடியூஸ் ஆகி நல்லா வலி குறையுது. ஸோ இதுதான் ரைஸ் தெரப்பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிரானிக் பெயின், அதாவது நாள்பட்டு இருக்குது, அவங்களுக்கு 6 வாரத்துக்கு மேலே பெயின் இருக்குது, 2 மாதம் 3 மாதம் கண்டினியூஸாக இருக்குது. மூட்டு தேய்மானம் உள்ளவங்களுக்கு, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹாட் வாட்டர் தெரப்பி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சுடுதண்ணி ஒத்தனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சுடுதண்ணி ஒத்தனத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த காலுக்கு போகக்கூடிய அந்த சின்ன சின்ன ரத்த குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே வந்து ஸ்டிஃபாக இருக்கிறது நல்லா ரிலாக்ஸ் ஆகுது, மூட்டில் இருக்க மசில்ஸுமே நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து மூட்டு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகி நல்ல ஒரு பெயின் கிடைக்குது, ஸ்டிஃப்னஸ் எல்லாமே குறைஞ்சிருது. ஸோ இது வந்து நம்ம ஹாட் வாட்டர் பாத் எடுக்கிறது மூலமாக நம்மளுக்கு இது ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ இதில் ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் என்னன்னா வந்து இந்த எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெக்னீஷியம் உப்பு, இது வந்து நிறைய ஆன்லைனில் இப்போ கிடைக்குது. ஸோ அதை வாங்கி நம்ம அந்த ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த முழங்காலுக்கு வந்து பாத் கொடுக்கறது மூலமாக இன்னும் ஒரு நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் இருக்குது. இந்த மெக்னீஷியம்க்கு வந்து நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கனால ஸ்வெல்லிங் வந்து நல்லா குறையுது, அதனால வந்து நல்லா பெயின் குறையுது. ஸோ இந்த மூலமாக வந்து ஹாட் வாட்டர் தெரப்பியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹீட்டிங் பேட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஹீட்டிங் பேட்ஸ் கூட நம்ம வந்து மூட்டை சுற்றி நம்ம வைக்கிறது மூலமாக ஒரு நல்ல பெயின் ரிலீஃப் கிடைக்குது. இது வந்து கிரானிக் பெயினுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. நாள்பட்டு மூட்டு தேய்மானம் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஹீட்டிங் பேடு வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஸோ அந்த கோல்டு தெரப்பியாக இருக்கட்டும், ஹாட் தெரப்பியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நீ பெயினை பொறுத்தவரையும் வீட்டில் செய்யக்கூடிய ஹோம் ரெமடிஸில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹெர்பல் மெத்தடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லி வந்து டர்மரிக் நம்ம வந்து உணவில் எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த டர்மரிக்கில் பார்த்தோம்னா மஞ்சள் வந்து அதிகமாக வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்டுன்னு சொல்லக்கூடிய கர்கமின் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கர்கமின் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு பெயின் ரிலீஃப் கிடைக்குது, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வீக்கமும் குறையுது. ஸோ அதனால் டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து இந்த மஞ்சள் வந்து பாலில் போட்டு குடித்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 மாதத்தில் வந்து நல்ல பெயின் ரிலீஃப் இருக்குது. ஸோ அதனால் வந்து மஞ்சள் பால் நம்ம டெய்லி குடிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஜிஞ்சர். ஸோ ஜிஞ்சரில் பார்த்தோம்னா அந்த பாலிஃபினால்ஸ் சொல்கிற அந்த ஷோகால், ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்டுக்கு வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஜிஞ்சரை வந்து நம்ம டெய்லி வந்து ஜிஞ்சர் டீ கூட குடிச்சிக்கலாம். ஸோ
அந்த மாதிரி குடிக்கிறப்ப நம்ம டெய்லி குடிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கனால வலி மட்டும் குறையாமல் நல்ல வீக்கமும் குறையுது. ஸோ ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதனால் ஜிஞ்சர் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆப்பிள் சிடர் வினிகர். இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து அல்கலைசிங் எஃபெக்ட் இருக்கிறனால நம்மளுக்கு இந்த ஜாயிண்டோட லூப்ரிகேஷன் அது அதிகமாகுது. ஸோ அதனாலேயும் பெயின் குறையுது. ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை பொறுத்தவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இதை வந்து நம்ம வாட்டரில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணி டெய்லி சிப் பை சிப்பாக குடிச்சிக்கலாம். இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து இதை மசாஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நம்ம ஆலிவ் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி முழங்காலுக்கு லைட்டாக வந்து ஆயில் மசாஜ் கூட பண்ணலாம். அதுலேயும் நல்ல பெயின் ரிலீஃப் இருக்குது. இல்லைனா வந்து 2 கப்பு வந்து நம்மளுக்கு வார்ம் வாட்டரில் போட்டு ஒரு ஹாட் வாட்டர் டப்பில் வந்து நம்மளுக்கு இந்த நீயை இம்மர்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டரை பாத் நம்மளுக்கு வந்து முழங்காலுக்கு ஒரு 20 நிமிஷம் கொடுத்தோம்னா அதுலேயும் ஒரு நல்ல பெயின் ரிலீஃப் இருக்குது. ஸோ இந்த ஆயிலை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து முழங்காலுக்கு வந்து ஆயில் மசாஜ் கொடுக்கறதுக்கு வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அந்த கோகனட் ஆயிலில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல லூப்ரிகேஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் குறையுது. செகண்ட் வந்து அந்த யூக்கலிப்டஸ் ஆயிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கனால நம்மளுக்கு மூட்டில் வந்து நல்ல ஒரு பெயின் குறையுது. அடுத்து இந்த மஸ்டர்ட் ஆயில். இந்த மஸ்டர்ட் ஆயிலில் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது மூட்டுக்கு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சு அந்த லூப்ரிகேஷன் நல்லா கிடச்சி நம்மளுக்கு பெயின் குறையுது. ஸோ அதனால் இந்த மாதிரி 3 ஆயில் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுக்கு வெயிட் வந்து எப்படின்னா வந்து ஓவர் வெயிட் ஒபிசிட்டியாக இருந்தோம்னா நம்ம மூட்டுக்கு போகக்கூடிய அந்த லோடு வந்து அதிகமாகுது. உதாரணத்துக்கு ஒரு 70 கேஜி இருக்கோம்னா அதில் ஒரு 10 கேஜி 10% நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஒரு 7 கேஜி நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா அந்த மூட்டுக்கு போகக்கூடிய ஜாயிண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50% நம்மளுக்கு குறையுது. ஸோ அதனால் வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணியாச்சு. தண்ணி நிறையா குடிக்கணும். நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஹைட்ரேஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து மூட்டுகளுக்கு வந்து அந்த லூப்ரிகேஷனுக்கு வந்து அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் உற்பத்தி ரொம்ப முக்கியம். அந்த உற்பத்திக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. அப்புறம் மூட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்லேஜ் குருத்தெலும்புக்கு வந்து முக்கியமாக வந்து 50% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ அந்த 50% வாட்டர் கண்டென்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு காட்லேஜ் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இந்த இன்ஃப்ளமேஷன்லாம் இருக்குது, மூட்டை சுற்றி இன்ஃப்ளமேஷன்லாம் இருக்குன்னா நிறைய டாக்ஸின்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் தண்ணி நிறையா குடிச்சோம்னா அதெல்லாம் வெளியே போயிடும், ஈஸியாக வெளியே போயிடும். ஸோ அதனால் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் நம்ம குடிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோன்னே கூல் டவுனும் பண்ணணும். இல்லைனா வந்து தசைப்பிடிப்பு வந்துடும். அதனால் வந்து மூட்டைகளை சுற்றி வீக்கம் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். யோகா போன்ற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறப்ப நம்மளுக்கு மூட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனாலேயே பெயின் குறையும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து வலி கம்மியானதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். முழங்காலை பொறுத்தவரையும் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். முழங்காலுக்கு தொடைக்கு மேலே இருக்க குவாட்ரிசெப்ஸ் மசில், தொடைக்கு பின்னாடி இருக்க ஹாம்ஸ்ட்ரிங் மசில், காலுக்கு கீழே பின்னாடி பக்கம் இருக்க கெண்டக்கால் மசில், இது 3ஐயும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் இருக்கும். ஸோ இந்த முழங்காலுக்கு பண்ணக்கூடிய சிம்பிளான ஒரு 5 எக்ஸசைஸை பற்றி நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ இல்லைனா வந்து வீட்டில் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு ஆஃப் ஸ்குவாட் பண்ணலாம். அதாவது நம்ம தோப்பு கரணை போடுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு 5 தடவை 10 தடவை பண்ணுறது மூலமாக முழங்கால் மசில்ஸ்லாம் டைட் ஆகும். ஸோ அந்த முழங்கால் மசில் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து மூட்டுக்கு போகிற லோடு வந்து கணிசமாக குறையும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு மூட்டு வலி டெஃபினட்டாக குறையும். அதனால் வந்து டெய்லி லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் முக்கியம். காலுக்கு வந்து முழங்காலுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு உணவுகளை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இதில் பார்த்தோம்னா நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக நிறையா வந்து நட்ஸ் எடுத்துக்கோங்க. சீட்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால் சப்ளிமெண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஃபிஷ் லிவர் ஆயில் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸும் நீங்கள் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த வயசானவங்களை பொறுத்தவரையும் நம்மளுக்கு இந்த மூட்டு வலி இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இனிஷியல் டைமில் உங்களுக்கு பெயின் இருக்கப்போ நீங்கள் குத்தங்கால் போட்டு உட்கார்றது, மாடிப்படி ஏறுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஜுவலாக வந்து நம்மளுக்கு பெயின் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸை நம்ம போய்க்கலாம். ஸோ இந்த பதிவை பொறுத்தவரையும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதாரண மூட்டு வலியாக இருக்குது அப்படின்றப்ப நம்ம வீட்டு முறை வைத்தியமே போதுமானது. டாக்டரை பார்த்து நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடணுன்ட்டு அவசியம் கிடையாது. பட் இன்கேஸ் வந்து நம்மளுக்கு டாக்டரை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு சில சமயங்களில் நம்மளுக்கு வந்து மூட்டு வலி குறையவே இல்லை, ரொம்ப சிவியராக இருக்குது, நடக்கிறப்ப வந்து கால் ஸ்லிப் ஆகுது, பேலன்ஸ் கிடைக்கல, கால் வந்து மூட்டு வந்து ஜாம் ஆன மாதிரி இருக்குது, ரொம்ப பெயின் ரொம்ப இருக்குது, கால் வளைஞ்ச மாதிரி இருக்குது, வயசானவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸே பார்க்க முடியல அப்படின்றப்ப டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது. செகண்ட் வந்து காலில் ரொம்ப வீக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஃபீவர்லாம் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து போயிட்டு ஆர்த்தோ டாக்டரை பார்க்கணும். ஸோ பார்த்து எதனால் வருது அப்படின்ற கண்டுபிடிச்சு அதுக்குரிய நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பதிவை பொறுத்தவரையும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.